ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியம். எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து புகன்வேலி. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 4/4/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமை உத்தராயணம். வெள்ளிக்கிழமை தினம் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உரிதான நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:10. கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:46 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று காலை 11:30 வரை மிருகசிரிஷம், பின்பு திருவாதிரை. நாமயோகம் இன்று அதிகாலை 5:04 வரை சௌபாகியம், பின்பு சோபனம். கரணம் இன்று அதிகாலை 3:46 வரை தைத்துலம், பின்பு மாலை 3:01 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:09 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 11:30 வரை விசாகம், பின்பு அனுஷம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண், ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி விருச்சக ராசி. காலை 11:30 வரை விசாகம், பின்பு அனுஷம். இன்றைய நாளுக்கான பண்டிகை மதுரை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ராமாவதாரம் காட்சி. இரவு ஹனுமார் வாகனத்தில் பவனி. பரமக்குடி ஸ்ரீ அன்னை முத்தாலம்மன் விழா தொடக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் சந்திர பிரபையிலும் ஸ்ரீ ரங்கமன்னார் சிம்ம வாகனத்திலும் திருவிதி உலா. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபட மங்களங்கள் மேம்படும். விரதாதி விசேஷங்கள், சுப முகூர்த்த தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? பசுமாடுகளை வாங்க நல்ல நாள், சாலை அமைப்பதற்கு சிறந்த நாள், ஆபரணம் வாங்க உகந்த நாள், சுபகாரிய வேலைகளை மேற்கொள்ள ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 6:55 முதல் 8:39 வரை மேஷ லக்னம். காலை 8:40 முதல் 10:42 வரை ரிஷப லக்னம். 10:43 முதல் 12:53 வரை மிதுன லக்னம். மதியம் 12:54 முதல் 3:02 வரை கடக லக்னம். 3:03 முதல் 5:03 வரை சிம்ம லக்னம். 5:04 முதல் 7:04 வரை கன்னி லக்னம். 7:05 முதல் 9:09 வரை துலாம் லக்னம். 9:10 முதல் இரவு 11:21 வரை விருச்சக லக்னம். 11:22 முதல் 1:28 வரை தனுசு லக்னம். 1:29 முதல் 3:22 வரை மகர லக்னம். 3:23 முதல் 5:05 வரை காலை கும்ப லக்னம். 5:06 முதல் 6:50 வரை மீன லக்னம். வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கான அதிபதி ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு.
ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணிக்குள்ளாக ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய ஓரையிலும் ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். அதே போல பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் எழுந்து வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது நல்லது. ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை: ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி என்பவர்களை உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 21ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான், முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான், 6ஆம் இடம் கேது பகவான், லாபத்தில் புதன் பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், விரயத்தில் சுக்கிர பகவான், வக்ரநிலை ராகு பகவான், ஸ்ரீ சூரிய பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கணவன் மனைவி இருவருமே ஒருமித்த எண்ணத்தோடு இருப்பீர்கள். நீங்கள் நினைப்பது உங்கள் துணைவர் என்ன நினைக்கிறாரோ அதையே நீங்களும் நினைப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அந்யுன்யம், இருவருக்குமான மன நிம்மதி, ஒற்றுமை எல்லாமே அதிகரிக்கும். மங்களகரமான விஷயங்களை பேசுவீர்கள். சுபகாரிய வேலைகள் கைகூடி வரும். நல்ல முயற்சிகள் மேலோங்கும். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல பலம் பொருந்தியவர்களாக, வலிமை வாய்ந்தவர்களாக, தைரியசாலிகளாக இருப்பீர்கள். வேலை வாய்ப்பு உங்களுக்கு திருப்தியை தரும். உடலில் சுறுசுறுப்பு அதிகரிக்கும். வருமானம் சார்ந்த முயற்சிகளில் இருந்த பிரச்சனைகள் தீரும். தடைகள் அகலும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய கருத்துக்களை தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல விதமாக வெளிப்படுத்துவீர்கள். எல்லோருக்கும் மன நிம்மதியும் அமைதியும் ஏற்படும் விதமாக உங்களுடைய செயல்கள் அமையும். தன்னம்பிக்கையாக இருக்கக்கூடும். பண வரவு அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய போக்கை அழகாக்குவீர்கள். தலைமை பண்பு ஏற்று நடத்துவீர்கள். எண்ணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு சில பிரச்சனைகள் தீரும். எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். தகவல் தொடர்பு துறைகளின் மூலமாக ஆதாயத்தை பெறுவதால் உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். உங்களை பற்றிய நல்ல செயல்கள், நல்ல செய்திகள் வெளிப்படும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரை மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்:
அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதியை வழிபடுங்கள். பிள்ளையார் வழிபாடு மிக மிக நல்லது. நெருக்கம் அதிகரிக்கும், புரிதல் உண்டாக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், காரியங்களை அனுகூலமாக செய்து காட்டுவீர்கள். உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை மிக அழகாக செய்து முடிப்பீர்கள். நல்ல பெயர் கிட்டும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமே அவர்தான். அதி தேவதை தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. தடைகள் விலகும், தாமதங்கள் நீங்கும், உடல் நலத்தோடு பலம் பொருந்தியவர்களாக இருப்பீர்கள். தைரியம் வலுக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாக்கும், வரவு நிறைந்த நாள், எண்ணத்தில் தெளிவு ஏற்படும், மகிழ்ச்சி ஆனந்தமாக இருப்பீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 21ஆம் நாள். ராசியிலேயே குரு பகவான், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான், 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், 10ல் புதன் பகவான், சனீஸ்வர பகவான் லாபத்தில், ஸ்ரீ சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், சூரிய பகவான். இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வருவீர்கள். ஓரளவிற்கு ஆதாயம் பெறும்படியாகத்தான் இருக்கிறது கிரக அமைப்புகள், கோச்சாரத்தினுடைய நிலைகள். நடக்காத வேலைகளை கூட பேசியே நடத்தி காட்டுவீர்கள். உங்களுக்குள் ஒரு தனி திறமை உண்டு. மற்றவர்களுடைய செயலுக்கு உதவியாக இருக்கக்கூடும். நல்ல குணம் படைத்தவர்களாக இருப்பீர்கள். நேர்மையான மனம், செம்மையான செயல்பாடுகள், உயர்ந்த பேச்சுக்கள் உங்களுக்கு நல்ல அடுத்த கட்ட வளர்ச்சியை தரும். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் அதிக முயற்சிகள் நடக்கும். எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். வியாபாரத்திற்காக சில முயற்சிகளை தனியாக மேற்கொள்வீர்கள். நட்பு வட்டாரத்தின் மூலம் சில நன்மைகள் பிறக்கும். எல்லோரிடத்திலும் விட்டு கொடுத்து போனால் நிச்சயம் ஓரளவிற்கு நல்ல பலன் கிடைக்கும். லாபங்கள் நிறைந்த நாள். ஆதாயம் ஏற்படும். அதீத நன்மைகள் பிறக்கும். வருமானத்திற்குண்டான விஷயங்கள் கைகூடி வரும். தன லாபத்தை பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். தனம், தானியம், சம்பத்துகள் கூடும். குபேர சம்பத்தை இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் பெறப்போகிறீர்கள். தன லாபம் உங்களுக்கு சந்தோஷத்தையும் அதீத திருப்தியையும் கொடுக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். மன நிம்மதி பெறுவீர்கள். கடனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நிவர்த்தி செய்ய புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடும். தொழிலில் புதிய முதலீடுகளை பற்றி எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வியாபாரிகள் எப்படி உங்களிடம் இருக்கிறார்கள் அதற்கேற்றபடித்தான் உங்களுடைய செயல்கள் அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தாமதங்கள் நீங்கும். வேலைகள் துரிதமாக நடக்கும். புதிய முயற்சிகளுக்கான எண்ணத்தை வித்திடுவீர்கள். ஒரு சிலருடைய ஆதரவு பண வரவை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். மனதில் சந்தோஷம், குதூகலம் இருக்கும்.
உடலில் நல்ல பலம் பொருந்தியவர்களாக இருப்பீர்கள். ஆற்றல் அதிகரிக்கும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆதாயம் கிடைக்கும். லாபம் நிறைந்த நாள். எல்லோரிடத்திலும் அனுசரித்து சென்றால் நலம். செயல்களில் வேகமும் புதிய விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற இறை வழிபாடு அவசியம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 21ஆம் நாள். ராசியினுடைய நிலை வைத்து இந்த நாள் எப்படி இருக்கும், இந்த நாளுக்குண்டான நிலை எப்படி அமைய போகிறது என்பதை நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள இன்றைய ராசி பலன்களை கேட்டாலே உங்களுடைய வேலைகளை திட்டமிடுவதற்கு ஒரு வழி கிடைக்கும். ராசியிலேயே செவ்வாய் பகவான், சந்திர பகவான், 4ஆம் இடம் சுக பாவகத்தில் கேத்து பகவான், 9ஆம் வீட்டில் புதன் பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், 10ஆம் இடம் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், ஸ்ரீ சூரிய பகவான், விரயத்தில் ஸ்ரீ குரு பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்க போகிறது? வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான் என்பதால் மகாலட்சுமி தாயாரை வணங்குவது சிறப்பு. மிதுன ராசி அன்பர்கள், அரசாங்க வேலைகளுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு சில காரியங்கள் கைகூடி வருவது போல இருக்கும். இதுநாள் வரையில் இருந்த சில பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் உடையும். எண்ணிய வேலைகளை திருப்திகரமாக முடிப்பீர்கள். நல்ல சிந்தனைகள் இருக்கும். எதிர்பார்த்தபடி சில முயற்சிகள் மேன்மையான நிலையை கொடுக்கும். வருமானத்திற்குண்டான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். பணம் சம்பாதிப்பதிலேயே உங்களுடைய நாட்டம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசி காற்று ராசி. வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை, பிரச்சனைகளை பெரிதாக்காதீர்கள். யாரால் எப்படி வருகிறது என்பதே உங்களுக்கே தெரியாது. ஆனால் வந்தால் அதனை அதிகமாக கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டால் அதுவாக விலகிவிடும். எந்த பிரச்சனைகளையும் பெரிதுபடுத்த முற்படாதீர்கள். கடன்களில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். எந்த நட்சத்திரத்தில், எந்த ஹோரையில், எந்த நாட்களில் கடன் வாங்க வேண்டும் என்கிற அமைப்பு இருக்கிறது, அந்த நட்சத்திரத்தில் மட்டுமே வாங்க வேண்டும். மற்ற நாட்களில் அவசர தேவைக்காக நீங்கள் வாங்கிவிட்டால் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் போய்விடும். கடன் வளர்ந்து கொண்டே இருக்கும். திருப்பி கொடுக்க முடியாத படிக்கு நிலை உண்டாக்கிவிடும். சில கஷ்டமான சூழ்நிலைகளில் சிக்கிக் கொள்வீர்களாக. கடன் என்பது எந்த நேரத்தில், எந்த நாளில் வாங்க வேண்டும் என்கிற ஒரு சில வரைமுறைகளோடு செய்வது நல்லது. அப்படி செய்பவர்கள் பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பார்கள். உத்தியோக வேலைகளில் அலட்சியங்கள் இல்லாமல் இருங்கள். வருமான உயர்வுக்காக பாடுபடக்கூடியவர்கள் நீங்கள். ஆக பணத்தை அதிகமாக்க கூடிய சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். எதையும் மிக பக்தி உணர்வோடு செய்ய வேண்டும். பயபக்தி என்பார்கள். ஆக அப்படி எண்ணி செய்தால்தான் வேலைகள் நடக்கும். எண்ணிய காரியங்கள், புதுமையான விஷயங்களில் ஆர்வங்கள் இருக்கும். மனக்கவலைகள் அகலும். உடல் வலி தீரும். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். இந்த நாள் ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. பண நெருக்கடிகள் தீரும். நண்பர்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலம். ஒரு சிலருடைய ஆதரவு மகிழ்ச்சியை தரும். உற்சாகமாக இருப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மன் வழிபாடு நல்லது. கவனமாக இருங்கள். செயல்களில் விவேகம் வேண்டும்.
நன்றாக சிந்தித்து முடிவெடுங்கள். தொழில் சார்ந்த முதலீடுகள் எனும் பொழுது முக்கியஸ்தர்களோடு கலந்து ஆலோசித்து எடுக்க வேண்டும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஆர்வம் பிறக்கும், அனுகூலம் உண்டாகும் நாள். தெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்வீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 21ஆம் நாள். ராசினுடைய அமைப்பு இந்த நாள் எப்படி இருக்கும்? ராசிக்கு 3ஆம் வீட்டில் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான், வக்ரநிலை ராகு பகவான், ஸ்ரீ சூரிய பகவான், ராசியினுடைய லாபத்தில் குரு பகவான், விரயத்தில் செவ்வாய் பகவான், அதிபதி சந்திர பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். விரயத்தில் அதிபதியான சந்திர பகவான் இருப்பதால் மனக்லேஷங்களோடு இருக்கக்கூடும். ஒரு சில வேலைகள் திருப்திகரமாக நடந்தாலும் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு அசௌகரியங்கள் இருக்கும். எண்ணத்தில் தெளிவு என்பது காணப்படாது. எந்த ஒரு சூழ்நிலைகளையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும். தைரியமாக இருப்பீர்கள். உற்சாகம் பிறக்கும். வெளியூர் தொடர்பான நல் வாய்ப்புகள் சாதகமாக அமையும். தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஒப்பனை தொடர்பான வேலைகளில் லாபங்கள் இருக்கும். மேக்கப் ஆர்டிஸ்ட் வேலையில் இருப்பவர்களுக்கு கூடுதலான நன்மைகள் பிறக்கும். இடம், மனை, வீடு, நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதோடு சில நேரத்தில் செலவுகளும் ஆகும். அதை சார்ந்த எண்ணங்களை உங்களுக்கு மனதில் அதிகமாக இருக்கும். ஆன்மீக வேலைகளில் புரிதல்கள் இருக்கும். ஈடுபாடு அதிகரிக்கும். தெய்வ திருப்பணிகளில் உங்களை நீங்களே ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வருமானம் இந்த நாள் உங்களுக்கு திருப்தியை தரும். நல்ல சூழ்நிலைகள் அமையும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி, சந்தோஷம் அதிகரிக்கும். வெளியூருக்காக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். ஆன்மீக யாத்திரை பயணங்களை மேற்கொள்வீர்கள். எப்பொழுதும் மன அமைதி, நிதானத்தோடு இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வெளியூர் தொடர்பான நல் வாய்ப்புகள் அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானை வணங்கி வர பெரியவர்களுடைய கருத்துக்களும் ஆலோசனைகள் உங்களுக்கு வழி கொடுக்கும். நல்ல நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகளை பெறுவீர்கள். லாபமான சூழ்நிலைகள் அமையும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். அதிக நன்மைகள் பிறக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. சாதகமான நாள். உறவுகளால் நன்மைகள் பிறக்கும். தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். உற்சாகமாக சில வேலைகளை கவனிப்பீர்கள். அதீத பலன்களும் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் படி இந்த நாள் செய்யுங்கள். நிச்சயம் நல்ல விஷயங்களை கைகூடி வரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம்
திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 21ஆம் நாள். ராசியினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது 2ஆம் வீட்டில் கேத்து பகவான், களத்திரஸ்தானத்தில் புதன் பகவான், சனீஸ்வர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை அமைகிறது. 1 சுக்கிர பகவான் வக்ரம் நிலை, ராகு பகவான், ஸ்ரீ சூரிய பகவான். ராசியினுடைய 10ஆம் வீட்டில் ஸ்ரீ குரு பகவான், லாபத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். விரையாதிபதி உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறார், அதிலும் 9ஆம் வீட்டு பாவாதிபதியோடு இணைந்திருக்கிறார். மற்றும் அவர் சுகஸ்தானாதிபதியும் செவ்வாய் பகவானே. இந்த நாள் உங்களுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமை தினம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்வது மிகுந்த நலம் பயக்கும். சாத்வீக வழிபாடு அதீத நன்மையை தரும். உங்களோடு இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நன்மையை தரும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். சிக்கனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்த வேண்டும். நல்ல சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். சிம்மராசி அன்பர்கள் ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் இந்த நாள் சுமூகமான நிலையே இருக்கும். கவலைகள் அகலும், மனக்கவலைகள் நீக்கும், உடலில் புத்துணர்ச்சி அதிகரிக்கும், ஏற்றங்கள் பிறக்கும் நாளாகும். கடந்த காலங்களில் விடுபட்ட வேலைகளை விறுவிறுப்பாக முடிப்பீர்கள். வியாபாரம் திருப்தியை தரும். தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும். வருங்காலத்திற்காக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். புதுவிதமான எண்ணங்கள், புதுவிதமான மக்களுடைய ஆதரவு இருக்கும். ஈர்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். மக்கள் பணிகளில் இருப்பவர்கள், சமூக சேவையை செய்யக்கூடியவர்களுக்கு பேர் புகழ் பட்டங்கள் அதிகரிக்கும். நல்ல விருதுகளை பெறுவீர்கள். வியாபாரத்தில் சில நுட்பங்களை தெரிந்து கொள்வீர்கள். தைரியம் வலுக்கும். துணிவாக இருப்பீர்கள். வலிமை நிறைந்த நாள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இருக்கும். செய்யக்கூடிய வேலைகள் நன்மை பிறக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். அக்கம் பக்கம் நபர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் மறையும். விருத்தி ஏற்படும். தொழிலில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் பிறக்கும். வருமானம் வரும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். நுட்பங்களை அறிவீர்கள். துணிவு மேம்படும். வியாபாரத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். புதுவிதமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஈடுபாடு அதிகரிக்கும். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். வெள்ளிக்கிழமை பங்குனி மாதம் 21ஆம் நாள். ராசியினுடைய நிலைப்பாடு வைத்து பார்க்கும் பொழுது கேத்து பகவான் ராசியில்
ஆறாம் இடமான ருணரோக சத்ரு பாவகத்தில் ஸ்ரீ புதன் பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், களத்திர ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, அவரோடு ராகு பகவான், ஸ்ரீ சூரிய பகவான், ராசியினுடைய 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான், 10ல் செவ்வாய் பகவான், ஸ்ரீ சந்திர பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். தாய் மாமனுடைய செயல்பாடுகள் சில நேரம் உங்களுக்கு நன்மையையும் அவர்களினால் ஒரு சில பயன்களும் கிடைக்கும். உறவுகள் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும். செயல்படக்கூடிய விஷயங்களில் முயற்சிகள் மேம்படும். வெற்றிக்குரிய நாள். அந்தஸ்து அதிகரிக்கும். தைரியமாக இருப்பீர்கள். நெருக்கமானவர்கள் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். இழுபறையில் இருந்து வந்த காரியங்கள் முடிவுக்கு வரும். அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். புதியதொரு வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். இழுபறையில் இருந்து வந்த காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும். பல பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான சூழ்நிலைகள் அமையும். வீட்டில் இருப்பவர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். குடும்ப நபர்களினால் அதிக நன்மைகள் பெறுவீர்கள். தேவைகள் நிறைவேற்றக்கூடும். ஆசைகள் கைகூடி வரும். மாணவ மாணவிகள் எதிர்பார்த்தபடி நல்ல துறையை தேர்ந்தெடுப்பீர்கள். படிப்பில் அதிக கவனம், நாட்டங்கள் இருக்கும். வெளியூர்களுக்காக செல்பவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். சில உதவிகள் உண்டாக்கும். விவேகமாக இருக்க வேண்டிய நாள். எல்லாருடைய விஷயங்களுக்கும் நீங்கள் முன்னின்று சீர்படுத்துவீர்கள். சமூக அக்கறை இருக்கும். பணத்தை சேமித்து வைப்பதில் அதிக கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். வங்கி கணக்கினுடைய செயல்பாடுகளை தொடங்குவீர்கள். தொழில் வியாபாரம் திருப்திகரமாகவே நடக்கும். தேவைகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு உதவிகரமாக அமையும். இந்த நாள் உடல்நலம், மனநலம் இரண்டுமே சீராகும். தெய்வ அனுகிரகத்தை பெறுகிறீர்கள். தம்பதியர்களுக்கிடையே நல்ல ஒற்றுமையும் பாசம், அன்பு அதிகரிக்கும். குழந்தைகள் வழியில் நல்ல சூழ்நிலைகள் மிகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படும். நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் பிறக்கும். தான தர்மங்கள் செய்வது விசேஷம். கடன் பற்றிய பிரச்சனைகள் தீரும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. காஞ்சி காமாட்சி தேவியை வழிபடுங்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. உதவிகள் கிடைக்கும். வேலைகள் சாதகமாகும். பொறுமையாக இருங்கள். எண்ணிய வேலைகள் நடக்கும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு பிறக்கும். எதிர்ப்புகள் நீங்கும். இந்த நாள் எல்லா நன்மைகளையும் பெறக்கூடிய நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 21ஆம் நாள். ராசியினுடைய நிலை எப்படி இருக்க போகிறது என்பது இந்த நாளின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். 6ஆம் வீடு ருணரோக சத்ரு பாவகத்தில்
சுக்கிர பகவான் உங்களுடைய அதிபதி வக்ர நிலையிலும், அவரோடு ராகு பகவான் ஸ்ரீ சூரிய பகவான் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய பாவகத்தில், புதன் பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ஸ்ரீ குரு பகவான் 9ல், செவ்வாய் பகவான் ஸ்ரீ சந்திர பகவான், அதே போல விரயத்தில் ஸ்ரீ கேத்து பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு ஏற்றபடி பார்க்கும் பொழுது கிரக நிலைகளை வைத்து எண்ணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கங்கள் தீர்ந்து ஓரளவிற்கு மன நிம்மதி பெறுவீர்கள். கவலைகள் அற்ற வேலைகள் இருக்கும். குடும்பத்து ரீதியாக மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. சமூகத்தில் உங்களுக்கு பேருக்கு எந்த விதங்களிலும் அவப்பெயர்கள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். வெளி வட்டத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சமூக சிந்தனை மேம்படும். கௌரவமாக வெற்றி நடை போடுவீர்கள். வேலை சார்பான இடங்களில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாக இருக்கக்கூடும். வர்த்தகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு அபிவிருத்தி ஏற்படும். புதிய பொருட்களை வாங்குவீர்கள், விற்பீர்கள். கடல் கடந்து செல்லக்கூடியவர்களுக்கு யோகமான அமைப்பு இருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் நல்ல வருமானத்தை நீங்கள் பார்க்கலாம். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். புதிய கோணங்களில் சிந்திப்பீர்கள். புதிய மாற்றங்கள் ஏற்படும். நல்ல அனுபவத்தை பெறுவதால் உற்சாகமும் நல்ல ஒரு ஊக்கம் ஆக்கம் நிறைந்தே இருக்கும். தெரியாததை அனுபவத்தின் மூலமாக தெரிந்து கொள்வீர்கள். எதையும் நேர்த்தியாக நன்மையாக செய்ய வேண்டும் என்கிற எண்ண போக்கு உங்களுக்கு உண்டு. தடைப்பட்ட வேலைகள் சார்பாக நடக்கும். எண்ணியதை விறுவிறுப்பாக முடிப்பீர்கள். சௌபாகியங்கள் நிறைந்தே இருக்கும். சுபகாரிய சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரும். புகழ் மேம்படும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் நீங்கும். பல பிரச்சனைகள் அகலும். நிம்மதியான வாழ்வினை நகர்த்துவீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பு ஏற்படும். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபட்டால் நல்லது. காரிய அனுகூலம் உண்டாகும். வேலையாட்களினால் நல்ல ஆதரவுகள் பிறக்கும். வருமானத்தை ஓரளவிற்கு பெறக்கூடிய அற்புதமான நாள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண செலவுகள் உண்டாக்கலாம். விரயம் ஏற்படும். தேவைக்கு ஏற்றாற்போல் பணத்தை பெருக்க முற்படுவீர்கள். எதையும் தைரியமாக செய்ய இயலாமல் போகலாம். மனதில் ஒரு விதமான குழப்பங்களும் படபடப்பு இருக்கும். காரணம், அதிபதியான குரு பகவான் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். மிக மிக எப்பொழுதும் கவனமாகவே இருங்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.
விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 21ஆம் நாள், ராசிக்கு 4ஆம் வீட்டில் புதன் பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் பூர்வ புண்ணிய பாவகத்தில், 5ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான் ஸ்ரீ சூரிய பகவான் களத்திரஸ்தானத்தில், குரு பகவான் அஷ்டமத்தில், செவ்வாய் பகவான் ஸ்ரீ சந்திர பகவான் லாபத்தில், கேத்து பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலைகளிலும் புரிதல்கள் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் மத்தியமமான ஒரு பலன்களை இருக்கும். பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் வேண்டாம். எதை செய்தாலும் குறைந்த அளவே செய்யுங்கள். முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் அதிகரிக்கும். வருமானம், தொழில், வியாபாரம், உடல் நலம் சார்ந்த விஷயம், மனநலம் சார்ந்த விஷயங்கள் எல்லா விதங்களிலும் எதிரொலிப்பாகவே இருக்கும். விருச்சிக ராசி என்பவர்கள் பேசுவதை மிக மிக குறைத்துக் கொள்ள வேண்டும். எதையும் உங்களுக்கு தெரிந்தாற் போல வெளியே காட்டிக் கொள்ளாதீர்கள். தற்பெருமை குணங்களை தவிர்க்க வேண்டும். மன அமைதி, கட்டுப்பாடு என்பது அவசியம். ஒரு சில விஷயங்களில் வார்த்தைகள் கூட மனக்கசப்பை ஏற்படுத்தலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் சாதாரண வேலைகளை கூட விறுவிறுப்பாக முடிக்க நினைப்பீர்கள். மனக்கசப்புகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களில் வந்துவிடும். பேசுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. யாரிடத்தில் எதை பேசுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு பேசுங்கள். அரசு சார்ந்த விஷயங்களில் பொறுமை, நிதானம் வேண்டும். கலந்த சிந்தனைகள், பலதரப்பட்ட எண்ணங்கள், குழப்பங்கள் மனதில் தோன்றி மறையும். சந்திராஷ்டமம் என்பதால் ஸ்ரீ சந்திர பகவானை வழிபடுவது விசேஷம். 8ஆம் வீட்டில் உங்களுடைய அதிபதி 1க்கும் 6க்கும் உடைய ஸ்ரீ செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைவு பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மாணவ மாணவிகள் படிப்பில் எந்த விதமான எண்ணங்களும் தோன்றாது. ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். வேலையாட்களினால் சில நன்மைகள் பிறக்கும். பலதரப்பட்ட எண்ணங்கள் உருவாக்கும். அரசுக்கு உகந்த வேலைகளை கவனிக்க வேண்டியது நல்லது. அலுவலக வேலைகளில் சில திறமைகள் வெளிப்படுத்தினாலும் அங்கீகாரம் கிடைக்காது. உங்களை பற்றி ஒரு சிலர் குறை கூறிக்கொண்டே தான் இருப்பார்கள். யார் எப்படிப்பட்டவர்கள், எங்கிருந்து உங்களை கண்காணிக்கிறார்கள் என்பதே உங்களுக்கே தெரியாது. உடல்நலம், உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. இழுபறிகள் மறையும். கவனமாக இருங்கள். மனச்சோர்வுகள் இருக்கும். அசதி ஏற்படும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பொறுமையாக இருங்கள். கவனித்து இருக்க வேண்டும். நிதானம் தேவை. அனுசரித்து செல்லுங்கள். கேட்டு நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா விஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. தினம் தினம் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவது உங்கள் தொழிலையும் வியாபாரத்தையும் விஸ்தரிக்க உதவிகரமாக இருக்கும். ஆனால் கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அனுசரித்து செல்ல வேண்டும். வண்டி வாகன பயணங்களினால் அலைச்சல் உண்டாகலாம். பிறரிடத்தில் வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். அதிகம் பேசாதீர்கள். இந்த நாள் முன்னேற்றங்கள் ஏற்படும் நாளாக அமைந்திட வேண்டும் என பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.
தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி, ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 21ஆம் நாள். ராசியினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 21ஆம் நாள். ராசிக்கு 3ஆம் வீட்டில் புதன் பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், வக்ர நிலை ராகு பகவான், ஸ்ரீ சூரிய பகவான். ராசியினுடைய 6வது வீட்டில் அதிபதி குரு பகவான், 1க்கும் 4க்கும் அதிபதியானவர். களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான், உங்களுடைய அஷ்டமாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு களத்திரத்தில். 10ஆம் வீடு கேத்து பகவான் சஞ்சாரம், தொழில் ஜீவனஸ்தானத்தில். தனுசு ராசி அன்பர்கள் இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் எதிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலட்சியங்கள் இருக்கக்கூடாது. எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட தெரியாததை போல ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு நல்லது. வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். எதிர்பார்த்தபடி நன்மைகள் ஏற்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியான ஆனந்தம் நிறைந்த ஒரு செய்திகள் கிடைக்கும். வாய்ப்புகள் அதிகரிக்கும். தொழிலில் நல்ல முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். தெரியாததையும் தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். உழைப்பு அதிகரிக்கக்கூடும். தலை முதல் பாதம் வரை உங்களுக்கு நல்லதொரு அனுசரணையான போக்கு உண்டு. உடல் நலம் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நேரம் கிடைக்கும் பொழுது கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபட சகல நன்மைகள் சித்திக்கும். நலம் நிறைந்த நாள். உயர்வு ஏற்படும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். மற்றவர்களுக்கு மத்தியில் உயர்வாக வருவீர்கள். உங்களுடைய வேலையில் விறுவிறுப்பு தன்மை இருக்கும். விரும்பிய வேலைகளை உடனுக்குடன் முடித்து காட்டுவீர்கள். குடும்பத்தில் நல்ல சூழ்நிலைகள், மகிழ்ச்சி. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலைகள் இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. லட்சுமி கணபதி வழிபாடு மிக மிக நல்லது. வருமானத்தை கூட்டும். மனதில் தெளிவு தெம்பு இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தெய்வ அனுகிரகத்தை பெறுவீர்கள். கலகலப்பு நிறைந்த நாள். மகிழ்ச்சி அதிகமாகவே இருக்கும். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் ஏற்படும். அதிக நன்மைகள் பிறக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். தொட்ட காரியங்கள் கைகூடும். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மாற்றங்கள் ஏற்படும். நலம் நிறைந்த நாளாகும். பிள்ளைகளால் நல்ல வளர்ச்சி இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் நல்ல நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 21ஆம் நாள். ராசியினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? ராசிக்கு 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில், தனஸ்தானத்தில்
புதன் பகவான் உங்களுடைய அதிபதியான சனீஸ்வர பகவான் கும்பத்தில் சஞ்சாரம் செய்கிறார். முயற்சி பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான் ஸ்ரீ சூரிய பகவானுடைய சஞ்சாரம், பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில், செவ்வாய் பகவான் ஸ்ரீ சந்திர பகவான் ராசியினுடைய 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்தில் கேத்து பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமையும், முழுமையாக நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி திட்டமிட்டு உங்களுடைய வேலைகளை கவனியுங்கள். குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்த வேண்டாம். நீதிமன்ற வழக்குகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். வருமானம் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். வேலை வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். கடனில் இருந்து விடுபடுவதற்கான நிலையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகளோடு இருந்த பிரச்சனைகள் தீரும். நண்பர்கள் முகாந்திரமாக சில நன்மைகள் பிறக்கும். ஆதரவு அதிகரிக்கும். நல்ல உதவிகள் மாற்றத்தை உண்டு பண்ணும். உங்களுக்கு எதிராக இருப்பவர்கள் கூட காணாமல் போகலாம். நல்லது தீயது என்பதை உணர்ந்து செயல்படுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் முகாந்திரமாக சில நல்லது நடக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நல்ல சிந்தனை மேம்படும். நல்ல உயர்வினை உண்டாக்கும். சமூக வேலைகளில் வாய்ப்புகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். உதவிகள் கிடைக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவானை வழிபடுங்கள். தேவதை ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நலம் நிறைந்த நாளாகும். நன்மைகள் வாய்க்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் காணாமல் விலகலாம். எதையும் நேர்த்தியாக்க முக்கியத்துவம் கொடுத்து காண்பீர்கள். அவட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். நல்ல உதவிகள் கிடைக்கும். சமூக அந்தஸ்து இருக்கும். ஆரோக்கியம் மேம்படும். நல்ல விஷயங்களே நடக்கும். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அவட்டம் நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். உதவிகள் கிடைக்கும். ஆரோக்கியமாக இருக்கக்கூடும். பிறரால் ஏதாவது ஒரு நன்மைகள் வந்து சேரும். உயர்வு ஏற்படும். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராமஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 21ஆம் நாள். ராசியிலேயே புதன் பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். வாக்குஸ்தானம் தன பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை. ராகு பகவான் சூரிய பகவான். சுகஸ்தானத்தில் குரு பகவான். பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான். சந்திர பகவான். அஷ்டமத்தில் கேத்து பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? வெள்ளிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 21ஆம் நாள். உறவுகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும்.
6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 5ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானோடு சஞ்சாரம். இளைய சகோதர சகோதரிகளிடத்தில் கனிவாக, நல்ல பண்பாக, அவர்களுடைய தேவைகளுக்காக சில முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். எதையும் கனிவாக பேசி முடிவெடுங்கள். அவசரப்படுவதோ கோப உணர்வுகளை வெளிப்படுத்துவதோ கூடாது. தாய் வழி உறவினர்களிடத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். தாய் வழி என்பது ஸ்ரீ சந்திர பகவான். அவர்களுடைய உடன் பிறந்தவர்கள் வழியில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்பட்டு நீங்கலாம். ஆராய்ச்சி சம்பந்தமான எண்ணங்கள் மனதில் அதிகமாகவே இருக்கும். வெளி வட்டாரத்தில் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக்கும். நன்மைகள் பிறக்கும். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் மேம்படும். வெளியூர்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். நல்ல சூழ்நிலைகள் அமையும். சில நேரம் பயண வாய்ப்புகள் கைகூடி வரும். புதிய அனுபவங்களை பெறுவீர்கள். வளர்ச்சி நிறைந்த நாளாகும். தொழில் வியாபார போக்கு உங்களுக்கு திருப்தியை தரலாம். செலவுக்கு ஏற்றாற் போல் பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்வீர்கள். ஓய்வு அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். குழந்தைகளால் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமையின் காரணமாக உங்களுடைய வேலைகள் விறுவிறுப்பாகவே நடக்கும். பய உணர்வுகள் அகலும். தொட்ட காரியங்கள் துலங்கும். வியாபாரத்தில் வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். தொழிலில் புதிய முயற்சிகள் உத்வேகம் கைகூடி வரும். உடல் நலம் நன்றாக இருக்கும். மனநலம் சீராகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலும் மயிலும் துணை என இருங்கள். வீட்டில் வேல்மாறல் பாராயணம் செய்வது, திருப்புகழ் படிப்பது தொடர்ந்து நீங்கள் செய்து வர வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தானாக விலகிவிடும். ஒரு சில அற்புதங்கள் நிகழும். குடும்ப மேன்மைகள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினம் ராகு கால பூஜை செய்யுங்கள். செல்வாக்கு உயரும். செல்வ சம்பத்துகள் பெறுவீர்கள். குபேரனுடைய அனுகிரகத்தை பெறக்கூடும். நல் வாழ்க்கை அமையும். பூராட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புதியதை அறிந்து கொள்வீர்கள். நன்மைகள் பிறக்கும். அனுபவங்கள் உண்டாக்கும். வேலைகளை மிக எளிதாக முடித்து காட்டுவீர்கள். இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 21ஆம் நாள். ராசியிலேயே சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும் ராகு பகவான் ஸ்ரீ சூரிய பகவானுடைய சஞ்சாரம். முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான். 4ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான். ராசியினுடைய களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான். விரயத்தில் புதன் பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. இந்த நாள் உங்களுடைய ராசியினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது வாழ்க்கையினுடைய விஷயங்களை புரிந்து கொள்ள முற்படுவீர்கள். படிக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு தொடர்பான தொடர்புகள் அதிகரிக்கலாம். அல்லது வெளியிடங்களுக்கு சென்று படிக்க வேண்டும் என்கிற ஆசை, ஈடுபாடு அதிகரிக்கும். ஆர்வம் மிகும்.
எதை செய்தாலும் மிக அழகாக செய்து காட்டுவீர்கள். புதுமையை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மனதில் ஈடுபாடு உண்டாகும். வருமானம் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாக்கும். செல்வத்தை சேர்ப்பதில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். ஈடுபாடு உண்டாகும். வண்டி வாகன பயணங்களின் மூலம் அனுகூலம் ஏற்படும். யாராவது ஒருவர் உங்களுக்கு துணையாக இருக்கலாம். உடல் தோற்ற பொலிவில் மாற்றங்கள் ஏற்படும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. வெளியிடங்களில் சென்று சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். உங்களுடைய 2ஆம் பாவாதிபதி 4ஆம் வீட்டில், பூர்வ புண்ணியாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில். இந்த நாள் உங்களுடைய ராசியினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது கால்நடை வளர்ப்பவர்கள் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். நண்பர்கள் முகாந்திரமாக நன்மைகள் சிறக்கும். மனம் விட்டு பேசுவீர்கள். வெளிப்படையான தன்மைகள் இருக்கும். உடல் தோற்ற பொலிவில் மாற்றங்கள் வரும். வண்டி வாகன பயணங்களை மிக அழகாக கையாள்வீராக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். குல தெய்வ வழிபாடு, குல தெய்வ பிரார்த்தனை இந்த நாள் மிக மிக நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. ஆர்வம் அதிகரிக்கும். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். கல்வி தொடர்பான விஷயங்களில் நன்மைகள் பிறக்கும். மேற்கல்வி தொடரக்கூடிய பாக்கியம் கிட்டும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. லாபகரமான நாள். வாகனங்களின் மூலமாக சில நன்மைகள் பிறக்கும். தோற்ற பொலிவில் மாற்றங்கள் ஏற்படும். புதுமையான விஷயங்களில் நாட்டம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி தெய்வம் ஸ்ரீ புதன் பகவான். மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. புதன் பகவானுடைய கிரகம் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். நட்புகள் மேம்படும். கால்நடைகள் முகாந்திரமாக சில லாபகரமான சூழ்நிலைகள் அமையும். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.